ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பட்டன் கீழேயே ஹை பட்டன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். முடிஞ்சுன்னா அதையும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 4 முட்டை வேக வச்சுருக்கேன். அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை உடச்சி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பக்கோடா மாதிரி சின்னதாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயும் இஞ்சி வேணால் கொஞ்சம் பொடிசாக வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு குடமிளகாய் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் குடமிளகாய் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிஸ்வான் சாஸும் டொமேட்டோ கெச்சப்பு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சிஸ்வான் சட்னி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, டொமேட்டோ கெச்சப் கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரைஸு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.